அந்த அம்மா வந்து யார் வந்தாலும் வாடாத வயிறு வாடாத எல்லாருக்கும் ஒரு அன்னத்தை போடுறது, ஒரு வேலைக்காரிக்கு முதற்கொண்டு சுட சுட இருக்கச்சே. நம்மாத்து மல்லிகா என்ன சொன்னா சொல்ல பாப்பா. அம்மா இல்லாத இதுவே இல்ல. எது செஞ்சாலும் அம்மா முதல்ல எனக்கு ஆமா, அவங்க கிச்சன்ல சாயங்காலம் டிஃபன் ஃபர்ஸ்ட் ஆகச்சு உடனே அவங்களுக்கு அது மாதிரி வேலைக்காரி வீட்டு மனுஷன் இதுவே கிடையாது. எத்தனை மனுஷன் வந்தாலும் அவளுக்கு இல்ல. எங்க ஸ்கூல் ஸ்டாஃப் எல்லாம் சொல்லுவாங்க, டீச்சர் வீட்டுக்கு போயிட்டாக்க டீச்சர் அம்மாவும் சரி, டீச்சர் தம்பி பொண்டாட்டியும் சரி எல்லாம் போட்டு சாப்பாடு போடுவாங்க. நம்ம கவலையே பட வேண்டாம்வா. அந்த மாதிரி அந்த அண்ணன் கர்காவோ அதுக்கேற்ற அந்த மருமகளும் அதே மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு வந்து அங்க ஒரு பெரிய குடும்பம். அம்மா மாதிரி சிலோன்ல கூட பார்க்க முடியாது, அது தெரியுமா அவனுக்கு? அது சொல்லுங்க. வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மா மாதிரி சிலோன்ல கூட கிடையாதுங்க. அது புளி சாத்துக்கள் இருக்கிற அந்த மிளகாய் எல்லாம் கூட சாப்பிடணும்னு நினைச்சு ஒருத்தர் மதுரைக்கு கட்டி அமிச்சாக்க அந்த மிளகா கூட தின்னுட்டு அதை கூட சாப்பிட நினைச்சா சாப்பிட நல்லா இருந்துச்சு. கட்டுறாங்க, ஐயோ ஒரே சூடாச்சேப்பா அப்படின்னு சொல்ல. வயிறு வாழக்கூடாது அப்படியே சொல்லுவா. வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும். இது ஒரு பழமொழி, வாய் வாழ்த்தலாம். வாய் வாழ்த்தாட்டா எப்படி வேணா நம்மள தூத்தி கேட்டோம். ஆனா அந்த வயதானப்பட்டது நீ அவ்வளவு சாப்பாடு போட்டியே, என் வயிறு வாடாத பண்ணியே. அந்த மாதிரி நாங்க எங்க அம்மானா அவ்வளவு ஒரு வசதியா நினைச்சுட்டுதா. அம்மா தான் படுக்கையில இருக்கச்சு எத்தனை கஷ்டமா இருந்தாலும் போய் அம்மாவை பார்க்கணும். ஒரு வாட்டி சொல்றா, நீ இப்பதானே வந்த 2 நாள் பின்னாடி திருப்பி நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்துட்டியே. அப்ப நம்ம வரணும்னு நினைச்சுக்கிற ஆத்துல அவ மாட்டு பொண்ணு புள்ள பேத்தி எல்லாரும் பார்த்துட்டா கூட நம்ம வருஷம் வரணும்னு நினைச்சுக்கச்சு. அந்த ஒரு ஆசைக்கோசரமே எப்பேற்பட்ட இதுவா இருந்தாலும் போய் பார்த்தே ஆகணும். ஏன்னா நான் இப்ப சொல்லுவேன், நீங்க எவ்வளவு சண்டை பட்டாலும் சரி, எங்க அம்மா மாதிரி உங்களுக்குலாம் நான் எதுக்கு சாப்பாடு அந்த டைம் வாடாத கொடுக்குறேன் எப்படி நினைச்சுப்பீங்க. நான் நினைச்சுக்கிறேன் எங்க அம்மாவை இன்னி வரைக்கும். நேற்று நீ காத்தால் வரைக்கும் கூட நான் எங்க அம்மாவை நினைச்சுக்கிறேன். ஏன் சொல்லு, அப்படி எனக்கு கூட வச்சுக்க மாட்டான். அந்த மாதிரி பசங்க சாப்பிடணும், பசங்க நல்லா இருக்கணும். ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அந்த ஒரு எக்மோர்ல இருக்கிறப்போ ஒரு பெரிய குடும்பம், அவ வந்து அவளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பக்கத்துல அன்னையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்துட்டான். அவளை வந்து என்ன பண்ற, அம்மா அங்க நம்மாத்துல அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட வசதி இல்லைன்னு எங்கெங்கயோ கடன் வாங்கி அதெல்லாம் சாப்பாடு போட்டு இப்ப கூட அந்த மாமலத்து ஏதோ பெரிய கேட்டரிங்ல பெரிய ஆளாயிட்டான். அது என்ன சொன்னா, கடைசியில கிளம்புற இல்லைங்க என்னை விட்டா போறோம் அப்படின்னு சொன்னான். நாங்களாம் ஐயோ அடப்பாவி, எங்க அம்மா எங்களுக்கு கூட ரெடி பண்ண சாப்பாடு, நீங்க 5 பேர் வீட்டுல இருந்து வந்திருக்கீங்களேன்னு சொல்லி சாப்பாடை போட்டாக்க எங்களை விட்டா போறோம்னு சொல்லிட்டு சொன்னான். அவனை பார்க்கச்சாலும் எனக்கு அது ஞாபகம். எல்லா சாப்பிட்டு இழுத்து கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அதை கண்ணில் பார்த்துதான் நம்ம அம்மா தான் சாப்பிட்டுட்டே இருந்தா கூட அந்த பாதி சாப்பாட்டுல ஏந்துட்டு மீதிய அவங்களுக்கு எதிர வந்த வழக்கு போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சுபாவம் வச்சுக்கவே மாட்டா, தெரியவே தெரியாது. தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னா அது அமைதி, அது ஒண்ணும் பிரயோஜனமே கிடையாது. அதனால எல்லாருக்கும் ஒண்ணுதான், தொண்டைக்கு கீழே போனா ஒண்ணுமே இல்லை. யார் சாப்பிட்டா என்ன அப்படின்னு இந்த மாதிரி சொன்னா இன்னும் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க. அதை சொல்றேன், நேரத்துக்கு எங்க அம்மா சொல்லுவா அப்படின்னு சொல்ற. அப்புறம் துணிமணி தான் நிறைய கிழிஞ்சதுன்னா என்ன கீழே அருவாமனை வச்சிருந்தீங்க, உடனே கத்திரிக்காய் வச்சிருந்தீங்க, எப்ப பார்த்தாலும் கிழிஞ்சுட்டே இருக்க அப்படின்னு. நாங்க இப்ப என் பொண்ணை சொல்லுவேன், ஏதாவது சூடிதாரெல்லாம் கிழிஞ்சதுன்னா என்னடி அருவாமனை வச்சிருந்தீங்கன்னு கேட்பேன். அம்மா பாட்டி ஏமா இப்படிதான் பேசுறா. சீராப்பிள்ளையார் கோயில் மாதிரி அங்கதான் நாங்க சீரப்பிள்ளையார் கோயிலவே பார்த்ததே கிடையாது. இப்ப கூட நினைச்சுமே எங்கேயாவது அங்கங்க டவல் தொங்கிதான் எங்க பிள்ளைகிட்ட மாட்டு போட்டு கொண்டுட்டா சொல்லுவேன், சீரப்பிள்ளையார் கோயில் மாதிரி இது என்னது இங்க தொங்கின்னு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டுவேன். அம்மா பாட்டி வேற என்னமா பழமொழி சொல்லுவா, பாட்டி வேற என்னமா பழமொழி சொல்லுவான்னு கேட்டுட்டே இருக்குங்க. அப்படிதான் கேட்பேன். சரி, கஞ்சத்தனமா இருக்கு ஆசாமிக்கு கிட்ட இருந்து, கஞ்சத்தனமா இருக்கிற ஆசாமி கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன உதாரணம்? கேவலமான பழமொழியாவும் இருக்கலாம், நல்ல பழமொழியாவும் இருக்கலாம், அர்த்தமுள்ள பழமொழியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் டக்குன்னு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல. இப்ப நமக்கு அதெல்லாம் மறந்தே போயிட்டுன்னு தான் நினைச்சுக்கணும். மறந்து போகாம என்ன, நம்ம தான் அப்பப்போ எடுத்து விட்டுட்டு இருக்கோமே. பேப்பர்லயோ இல்லைன்னாக்கா ஹிந்து பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாதான் ஆச்சா, ஒரு நிமிஷமும் அம்மா அம்மா அம்மான்னு நினைச்சுட்டு இருக்கோமே, அது போதும் இல்லையா?
இருக்க 2 பேரும் ஒரே நேரத்தில் பேசாதீங்க. சொல்லு. இல்ல தான் படிக்கலன்னா கூட தன் பசங்க படிச்சு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்து பென்ஷன் வாங்கணும்னு நினைச்சத 3 பொண்ணுங்களுக்கும் நிறைவேற்றினா, பையனுக்கும் நிறைவேற்றினா. ஆனா பையன் அதை விட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போயிட்டான். அது மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் தான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்ல, வீட்டுல இருந்தே வெளிநாட்டு வேலையை பண்ணிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கான். அது வேற விஷயம். இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கணும். நான் வாங்கல, தன்னை படிக்க வைக்கல. நான் படிக்க சொன்னா படிக்கல. நான் படிச்சிருந்தா நான் இந்த பசங்க வச்சு நான் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன், நான் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சிருப்பேன் அப்படின்னு எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும், ஒருத்தர் வந்து கோர்ட்டு, ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல டீச்சர், ஒருத்தர் வந்து டிஎம்எஸ்ல ஒரு மாட்டு பொண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா? மாட்டு பொண்ணு வேண்டாம், கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற மாட்டு பொண்ணு வேணும்னா கண்ணும் கருத்துமா கடைசி வரைக்கும் பொண்ணு ஊருக்கு போயிட்டா கூட மாட்டு பொண்ணு ஊருக்கு போனா பிடிக்காது. ஏன்னா 10 சொல்லிட்டு வருவா. இப்ப எங்க மாமியார் எப்படி சரி, இப்போ அந்த அவ மாட்டு பொண்ணு அவ அம்மாக்கு அவ மாமியாருக்கு வசதி கொஞ்சம் சரியா சாதம் வடிச்சு இப்படி தருவா. அந்த நேரம் எனக்கு பசினா கொடுத்துருவா. உள்ளூர் பழமொழி ஞாபகம் வந்துட்டு அதை நான் சொல்றேன், நீங்க ஒழுங்கா தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிள்ளையார் கோயில பிள்ளையார் கோயில பொறுக்கலாம், பெருக்கலாம், பொழுக்கலாம். ஆனா கால் நீட்டிட்டு படுத்துக்க கூடாது. அதாவது யாரும் என்ன வேணா செய்யலாம், ஆனா முழுமையை நிலைநாட்டக்கூடாது. அந்த இடத்துல உரிமை கிடையாது. பிள்ளையார் கோயிலையே பொறுக்கலாம், பண்ணலாம். பெருமாள் அது பிள்ளையார் சாமி இருக்கிற நீட்டக்கூடாது. அத மாதிரி இந்த என்ன வேணா எந்த உதவி வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அப்ப அவாட்ட நீங்க நான் செஞ்சேன்னு அப்படின்னு சொன்னா அது ஒத்துக்காதுங்க ஜனக்கு. உனக்கு கடமை, நீ செஞ்ச அப்படின்னா பேச ஏமாறாடாவா? தேங்காய் தேங்காய் எடுத்து உடைப்பாங்க. அது எல்லாரும் தான் சொல்றாங்க, அது அம்மா மட்டும் கேட்ட மாட்டேன். ஆனாலும் இவ்வளவு நம்பமா இருக்க கூடாது. கரெக்டா ஞாபகம் இல்லையே, அது வந்து நல்ல பழமொழி இல்லையா? அப்பா கரண்ட் வந்துட்டுனா அரைங்கள ஓ அது இது ஒண்ணு வரல இது அது டிலேட் பண்ண முடியாத பண்ணிடுவேல. எது எடிட் பண்றது கொஞ்சம் கத்துக்கலாம். ஏன்னா பாப்பா அவ்வளவுதான் ஆகும். போருமா? இல்ல நோ ப்ராப்ளம். அது மீதி இருக்கிறது ஆத்துல போயிட்டு 2வது எபிசோட் போடலாம். இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோ. வச்சுட்டு நான் வந்து எவ்வளவோ பழமை தினம். அதாவது சம்ப சொல்ற மாதிரி நினைவு நாள்லாம் போட வேண்டாம். ஏன்னா தினமுமே எதிராளி குத்தம் எனக்கு சொல்லுவாங்க. ஏறினா குத்தம் இறங்கினா அது சொல்லியாச்சு. இல்ல எதிராளி குத்தம் சொல்லிட்டு தாம் குத்தம் தெரியாது. அது என்ன பழமொழி? அது வந்து கொஞ்சம் கெட்ட பழமொழி நினைக்கிறேன். இல்ல 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 நார்மல் இல்ல 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 ஆமா அது கெட்ட பழமொழி. அது வந்து அம்மாவை தினமே நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு அப்படியே நன்றி இருக்கிற வரைக்கும் என் நினைவு இருக்கும். அதனால மறக்கணும்னாக்கா எப்படி மறக்க முடியும்? மறக்கவே முடியாது. ஏன்னா எப்படி பழகணும். இப்போ 2000ல ஆப்ரேஷன் பண்ணி இருந்துச்சு. அம்மாவுக்கு ரொம்ப முடியல. நீ வந்து தடை பண்ணி வச்சுட்டா கூட இது அவன் மயக்கம் தெளிச்சு எழுந்து வரட்டும். நான் கட்டையை பிடிச்சிட்டு இந்த ஸ்டிக்கை பிடிக்கிச்சாமா ஞாபகம் வருது எனக்கு. இன்னைக்கு ஸ்டிக்கை பிடிச்சி எழுந்து வந்து எனக்கு வந்து நான் போடுறேன், பொண்ணுக்கு தான் போடணும் 2000ல. எனக்கு அப்ப என்ன ஆச்சு அம்மாக்கு? அம்மா அப்ப 99